பிரைஸ் தி லார்ட். இந்த ஏப்ரல் மாதத்தில் கூட உங்களை எல்லோரையும் சந்திப்பது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாட்களில் கூட கடந்த ஒரு 3 மாதங்களாக நம்மளோட வாழ்க்கையில் அநேக தேவைகள் நமக்கு இருந்திருக்கும். எல்லா குடும்ப சூழ்நிலைகள் இருந்திருக்கணும். எவ்வளோ ஆபத்தான ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனால் இவைகள் எல்லாம் நீங்கள் சற்று யோசிச்சு பாருங்களேன். இந்த 3 மாதத்தில் அந்த தேவைகள் எல்லாம் வச்சுருக்கோம். நான் யாரை அழைச்சிருக்கேன்? நான் முதலாவது அழைத்த அந்த நம்பர்கள்லாம் யார்? நான் ஒரு வேளை நான் மொபைலில் எடுத்து என்ன பண்ணியிருக்கலாம்? பல தேவைகளுக்காக பல மனிதர்களை நாடி ஒரு வேளை நாம் போயிருக்கலாம். பலரை நம்ம அழைத்து நம்ம தொடர்பு கொண்டு இருக்கலாம். பலர் அதை அசட்டை செய்திருப்பார்கள். பலர் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆனால் யாருமே முழு ஃப்ளெட்ஜோடு நமக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவர்கள் ரொம்ப குறைவாக தான் இருந்திருப்பாங்க. நம்ம ஒரு விசுவாசத்தோடு கூட அவங்களை அழைச்சிருப்போம். ஆனால் பலர் நம்மளை கைவிட்டு இருப்பாங்க. ஆனாலும் வேதம் ஒரு காரியத்தை சொல்கிறது. எரேமியா 33:3 வசனத்துல கர்த்தர் அப்படியாய் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று அவர் சொல்கிறார். இதை நம்ம அநேகர் என்ன சொல்றோம் தெரியுமா? கர்த்தரோடு பேசுகிற ஒரு ஃபோன் நம்பர் தான் இந்த 333, அதாவது 333, எரேமியா 33:3 அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த மாதத்துல கூட நம்ம புதுசாக ட்ரை பண்ணலாம். மனுஷங்களை தேடி நம்ம ஓடக்கூடாதபடிக்கு என்னென்ன தேவைகள் வருகிறதோ, என்னென்ன சூழ்நிலைகள் வருதோ எல்லாவற்றிலுமே நம்ம மனுஷர்களுடைய தயவை நம்ம நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு இந்த எரேமியா 33:3 உள்ள வசனத்தின் பிரகாரமாக என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட என்ன சூழ்நிலை வந்தாலும் அவரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட இருந்து நம்ம அந்த பதிலை பெற்றுக்கொண்டு அவர்கிட்ட இருந்து அந்த காரியங்களுடைய எல்லாவற்ற காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டு இந்த மாதத்தை நம்ம நடத்த போகிறோம். கர்த்தரை முன்பதாக வைத்து ஓடுங்க. கர்த்தர் ஓட்டத்தை ஜெயமாய் மாற்றுவார். நம்ம மனிதர்களை நம்ம முன்பதாக வைத்தோம் அப்படின்னு சொன்னா அது பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் போகும்போது ஒருவேளை அது அழகா இருக்கலாம். ஆனால் முடிவு நிஜமாக அது அழகா இருக்காது. அது ஆபத்தாக இருக்கும். ஆனால் கர்த்தரை முன்வைத்து ஓடும்பொழுது அந்த பாதை ஒருவேளை கடினமா இருக்கலாம். ஆனால் அது முடிவு எப்படி இருக்குன்னா சம்பூர்ணமா இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். நிறைய பேரோட வாழ்க்கையில நீங்க அதை உணர்ந்திருக்கிற ஒரு தருணங்கள் இருந்திருக்கும் கூட. இந்த வசனத்தை எரேமியா 33:3 இந்த வசனத்தை நீங்க விட்டு விடாதீங்க. இந்த ஏப்ரல் மாதத்துல எல்லா தேவைகளையும் கர்த்தரை நோக்கி இந்த நம்பருக்கு நம்ம டயல் பண்ணி அவர்கிட்ட இருந்து நம்ம ஆன்சரை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் மகிழ்ச்சியாய் அவர் நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, அப்ப இந்த கேட்ட எரேமியா 33:3 இந்த வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, அப்ப இந்த மாதம் முழுவதும் நாங்கள் வித்தியாசமா நாங்கள் மனிதர்களை நோக்கி எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் வேண்ட போவதில்லை ஆண்டவரே. அப்பா நாங்கள் உங்களை அழைக்க போகிறோம். நீர் எங்களுக்கு எட்டாத காரியங்களும் புரியாத காரியங்களையும் ஆண்டவரே எதெல்லாம் நாங்கள் சிக்குண்டு போயிருக்கிறோமோ, எந்த சூழ்நிலையிலிருந்து நாங்கள் வெளிவர தவித்துக் கொண்டிருக்கிறோமோ எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரே நீர் எங்களை விலக்கி இந்த மாதம் முழுவதும் எங்களை பத்திரப்படுத்தி குடும்பத்தையும் எங்களையும் காப்பாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். தானியேலுக்கு கொடுத்த அந்த நானும் ஆண்டவரே நேபுகாத் நேச்சருக்கு வந்த கனவை ஆண்டவரே அவன் வியாக்கானம் ஆண்டவரே செய்து அந்த கனவை சொல்லி ஆண்டவரே உம்முடைய கருத்திலிருந்து அந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு அதை சொல்லும் பொழுது ஆண்டவரே எல்லோரும் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் ஆண்டவரே. அப்படியா ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கூட எங்களுக்கு புரியாத சில சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நாங்கள் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ எல்லாவற்றையும் எங்களுக்கு புரிய வைத்து ஆண்டவரே சரியான பாதையில எங்க வாழ்க்கையை நீ நடத்துவீர் என்று நான் விசுவாசிக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் அப்படியா நீ அதிசயமான காரியங்களை செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. அப்ப இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரை எங்களை நடத்துங்க. எங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெப கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.